வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், ரஜினி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம கேட்கும் போதே நமக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் நான் வந்து இதை உங்கள்கிட்ட கேள்வியா வைக்கிறேன். ரிட்டையர் ஆக போறாரா? ரிட்டையர் ஆக போகிறாராம் என்று சொல்கிறார்கள். வந்த தகவல் நம்ம அப்புறம் பார்த்தா அன்றே சொன்னோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நீங்க ஒரே ஒரு விஷயம் இங்க தமிழ் சினிமாவில் மொத்தம் ஒரு ஷூட்டிங் நடக்கிறது ஒரு 10 படம் தான். 10 படத்துல ஒரு பெரிய ஹீரோன்னு இல்லை, ஒரு வேல்யூபிளான ஹீரோ, தெரிஞ்ச ஹீரோவுடைய படம் ஒரு 3 படம் தான் நடக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண படம். நீங்க இந்த 3 படங்களை தாண்டி மற்ற படங்களுடைய ஏதாவது ஒரு புது தகவலோ ஒரு அப்டேட்டை நீங்க சொன்னீங்கன்னா பார்வையாளர் வருவாங்களா? ரஜினி கமல் கூட அந்த லிஸ்ட்ல இருந்து ஓரம் கட்டிட்டாங்க. ரஜினி, விஜய், அஜித், விஜய், ரஜினி. இதுதான் திருப்பி இந்த தோசையை தான் திருப்பி நீங்க தவால போட்டுக்கிட்டே இருக்கு. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் எதுவும் கிடையாது. ஆனா இதை தாண்டி வேற என்ன இருக்குது உங்களுக்கு வந்து இல்லாத போது? ரஜினி கடைசி படம் இதுதான். விஜய் வந்து ஜனநாயகனுக்கு பிறகு 5 படத்துல சைன் பண்ணிருக்காரு. அஜித் வந்து ருமேனியாவில் கார் ஓட்டிக்கினே ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சொன்னார்களாம். நமக்கு வந்து சோர்ஸில் கேள்விப்பட்டோம். இங்கு வந்து தெருவோரம் காதில் வந்து நம் காதில் கூறிவிட்டு சென்றாலும் அடிக்க வேண்டியதுதான். ரஜினி மேல இப்படி சொன்னது வந்து அது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எடுத்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரிண்ட் மீடியா அதை வந்து தலைப்பு செய்தியா போஸ்டரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராஸ் செக் பண்றதுன்னு ஒண்ணு கிடையாதான்னு தெரியல. வந்து நீங்க பொதுவா நானும் பிரிண்ட் மீடியால இருந்தவன் தான். ஒரு தகவல்னா அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஃபோன் போடுவோம் அல்லது நேர்ல போய் விசாரிப்போம். ஃபோன் இல்லாத காலத்துல நான் ஒரு வார பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதி தான் வரும். அது ஃபேமஸான பகுதி வந்து அதுக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு அதை எடுத்துன்னு வாங்கன்னு ஒரு முடிஞ்சு போனால் ஒரு 5 வருடம் அது வேல்யூபிளான ஒரு விஷயம். நீங்கள் அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி போட்டிங்கன்னா கூட சம்மந்தப்பட்டவங்க வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல விதமாக போட்டிங்கன்னா அதை பாராட்டுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் யார் என்ன போடுவாங்க அதை எடுத்து நியூஸாக மாற்றலாம், அதை எடுத்து இதுவாக போடலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க நான் ரஜினி தரப்பிலிருந்து விசாரித்தது என்னன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரஜினிக்கு அந்த மனநிலை தான். அவருடைய இயக்கம், அவருடைய நடை, அவருடைய அந்த பஞ்ச் டைலாக் இதெல்லாம் என்னைக்கு குறையுதோ அப்போ ஒருவேளை அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அவர் இது பண்ணிடலாம். இன்னைக்கு பாருங்க, கோவாவுக்கு போறாரு, ஜெயிலர் 2க்கு சரன்னு போறாரு. அப்புறம் ஃபிளைட்ல இருந்து எழுந்து கையை காமிக்கிறாரு. வந்து அப்படி இருக்கணும். எப்பவுமே நீங்க ரஜினி, இளையராஜா இவங்கெல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கணுங்க. வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இளையராஜாலாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல வந்து அதுக்கு பின்னாடி பணத்தாசன் ஒரு விஷயம் கிடையாது. அடுத்த சிம்பனி 2வது சிம்பனி போறாரு. திடீர்னு பார்த்தா கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் நிகழ்ச்சி நடத்துறாரு. டக்குன்னு சிங்கப்பூருக்கு போறாரு. ஆக்டிவா இருந்து அதே தான் ரஜினியும் வந்து தன்னை வந்து எப்பவுமே ஆக்டிவா. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏஜ் கடந்துட்டாங்க. வந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பாத்தீங்களா பேராசை. அவங்க கிட்ட இல்லாத காசா? கங்கையம்மனை சொன்ன மாதிரி தான் எங்க கிட்ட இல்லாத காசான்னு வந்து மிதமிஞ்சியே போன காசு தான் வந்து. ஆனா அதை தாண்டி தங்களை வந்து எப்பவுமே இயக்கமா வச்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து அது ஒரு விருப்பம். அது இன்னைக்கு அந்த வயசுல ரஜினி சொன்ன மாதிரி தான். என் வயசுல என்ன மாதிரி ஒரு தண்ணியும் தம்மும் அடிச்சவனா இருந்ததா அவனை செத்து போயிடலாம், இல்லைன்னா வந்து படுத்து படுக்கை ஆயிருப்பான். அதை தாண்டி இன்னைக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுடைய அன்பும் அருளும் ஆசையும் தான் கடவுளுடைய அதுதான் அப்படின்னு சொன்னது. ரஜினி எங்கேயும் வெளியே போகக்கூடாது, சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எஸ்பி முத்துராமனுக்கு பாராட்டு விழா மியூசிக் அகாடமியில், போயஸ் கார்டன்லேருந்து மியூசிக் அகாடமி அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. எஸ்பி முத்துராமன் வந்து ரஜினிக்கு நேரடியாக கூட பத்திரிகை வைக்கல அந்த இன்விடேஷன். ஏன்னா அவர் மீட் பண்ணக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடுறதுக்காக வீட்டில் இருக்காரு. வெளியே வந்து அவங்க ஒய்ஃபை யாரையும் பார்த்து சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். சார் வர வேண்டிய அவசியம் இல்லைம்மா, என் கடமை நான் கொடுத்தாகணும், இந்தாம்மான்னு வச்சுட்டோன்னே அங்கே உட்காந்து ரஜினிக்கு ஒரு எப்பவுமே ரீவைண்ட் ஓடும் இல்லைங்களா. இன்னைக்கு எஸ்பி முத்துராமன் ஒருத்தர் இல்லைன்னா ரஜினின்னு ஒருத்தர் இல்லை. எத்தனை படம் வந்து ஒரு ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி ஒரு பாண்டியன் படம் வரைக்கும் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்டு வந்து நிறுத்தது வந்து எஸ்பி முத்துராமன். ஒரு இதுவாகுது, எடுத்து மாஸ்கை போடுறாரு. நடந்தது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கார்ல ஏறி அங்கே மியூசிக் அகாடமியில் இது பண்றாங்க. அவருக்கு உச்சி குடுந்து போகுது எஸ்பி முத்துராமனுக்கு வந்து. ரஜினியா வந்துட்டாரு அப்படின் போது அந்த படிக்கட்டில் ஏறின வேகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ரஜினி. அந்த சமயத்தில் கடகடன் அந்த ஆக்டிவா இருக்கிறது தான். அது என்னைக்கு குறையாமல் இருக்குது அன்னைக்கு ரஜினி நடிச்சிட்டு இருப்பார். சார், இப்போ கமல் சாரும் ரஜினி சாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போற படம் வந்து யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. லோகேஷ் நாங்க, நெல்சன் நாங்க,
அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் கூட கேட்டாங்க, இது என்ன கதை சார், அது பண்ணுவாங்களா, அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு விதமான ஒரு விஷயம். ஒன்று வந்து கமலுக்கு வந்து கிட்டத்தட்ட 178 கோடி தக் லைஃப் படத்தினால் நஷ்டம்னு ஒரு விஷயம். அதனால் கூட வந்து அவருடைய வலதுகையாக இருக்கக்கூடிய மகேந்திரன், அவர் தான் இல்லை ப்ரொடக்ஷன் பார்த்து, அவர் மேலே கூட ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படி. ஏன்னா மேடையிலேயே வந்து என்னுடைய சகோதரர்கள் இவரும் ஒருவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். கமலஹாசனுக்கு வந்து ஒரு திறமையானவர்களை பக்கத்தில் வச்சுக்கிறதுல பெரிய கெட்டிக்காரர். தக் லைஃப்பில் என்ன டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு பெரிய தோல்வி, பெரிய நஷ்டம். ரஜினி கிட்ட அதை கேட்டிருக்கார் ஒரு நண்பராக வந்து, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. ஒன்று ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் அதுவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் கேள்விப்பட்டதுன்னா சுந்தர் சி டைரக்ஷனில் ரஜினி நடிக்க ஒரு 30-31 நாளில் அந்த படத்தை முடிச்சு கொடுக்குற மாதிரி. ஏன்னா சுந்தர் சி படம் அப்படின்னா அது ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். ரஜினி நான் யாராருக்கோ உதவி பண்ணியிருக்கேன், உதவினத்தை தாண்டி யாராருக்கோ என்ன பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர், சக நண்பர், ஒரு நான் நடிக்க வந்த காலகட்டம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இருந்த நட்பு. இப்போ கமலஹாசன் நடிச்சிருந்தா ஒரு ஆளுமையாக நடிச்சிருந்தா இதே தமிழ்நாட்டை விட்டு என்னை அமைச்சிருக்க முடியும். ஒரு தடவை ரஜினியே வந்து மனம் திறந்து பேசினார் கமலை பற்றி பேசும்போது. ஒரு கமல் வந்து நினைச்சிருந்தா எங்கேயோ கன்னடத்துலேருந்து வந்துட்டான் வந்து நம்மளுக்கு போட்டியா இருக்குன்னா, அப்போ கமலுக்கு இருந்த செல்வாக்கு, இதே ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர், இங்கே இருக்க விடாதீங்க ரஜினியை, எப்படியாவது துரத்துங்கன்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அவரும் ஒரு நடிகர், நானும் ஒரு நடிகர், அவர் ஸ்டைல் பண்ணி முடிக்கிறேன், நான் வித்தியாசமாக பண்ணுறேன், அவ்வளோதான், ஓகே அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கமல் கிட்ட கேட்கும் பொழுது, அப்போ இவ்வளோ மீடியாலாம் இல்லை, ஏதோ ஒரு படம் அவருக்கு சரியாக போகலை அப்படின்னு ஒன்று, இந்த படம் ஏன் சரியாக போகலைன்னு கோவம் வந்துடுச்சு அவருக்கு. வந்து ஏன் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரது ஒரு படம் சரியாக போகலை, அங்கே போய் கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்கன்ட்டாரு. அது படத்து பேரை சொல்லாமல், அப்போ அந்த படம் ஒரு தோல்வி படம், அது கோபத்தோட வெளிப்பாடாக வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது பாருங்க. அது ரஜினி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. அன்னைக்கு கமல் வந்து நம்ம 2 பேரும் தனியாக படம் பண்ணுவோம், ரெமுனரேஷன் அப்போதான் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா பாதி தான் கிடைக்குது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லலாம். நான் ஒன்று கமல் கூட தொடர்ச்சியாக நடிச்சிருப்பேன், இல்லைன்னா ஒரு வில்லனா நடிச்சிருந்திருப்பேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படியே இருந்திருப்பேன், நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு நன்றி தான். நீங்கள் ரஜினி எடுத்துங்க, ஒரு வள்ளி படம் ஏன் எடுத்தார் அப்படின்னா, இன்ஸ்டியூட்ல தன்னுடன் படித்த டெக்னீஷியன்ஸ் அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்தவங்களுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. ரஜினியோட சொந்த படம் வந்து இங்கே ராகவேந்திர கல்யாணம் தான் அதனுடைய பூஜையே நடந்தது. வந்து ரஜினி கதை எழுதின படம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அந்த படத்தில் ஒரு லாபத்தை கொடுத்தாரு. அப்போ எஸ்பி முத்துராமனோட யூனிட், அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, எல்லாருக்கும் வந்து ரொம்ப காலம் இருந்துட்டாங்க அப்படின்போது ஏவிஎம் சரவணன் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமே ரஜினி, ஓகே சார் பண்ணி தரலாம், அதனால என்ன அப்படின்ட்டார். வந்து எஸ்பிஎம் சாருக்கு பண்ணி தான் அந்த யூனிட்டுக்கு அப்படின்போது அதை பண்ணி கொடுத்தாரு. வந்து அருணாச்சலம் படம் சுந்தர் சி தான். வந்து பண்டரிபாய் அம்மா, வி.கே. ராமசாமி, அப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம், ஒரு 8 பேர் அவங்களுக்காக பண்ண படம். வந்து அதில் வர லாபத்தை கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 32 கோடி வேர்ல்டு வைடு 1997 வந்த படம் 32 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்தது அந்த படம். அந்த படத்தை பற்றி தான் அப்போ எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ கமலஹாசனுக்கு அப்படி ஒரு படத்தை ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை ரஜினி நடிச்சு கொடுக்க போகிறார். சார் டைரக்ஷன் வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ சீன்ல இல்லையா, இல்லை நெல்சன் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்காங்களா? இல்லை, ரஜினி கமல் படத்துக்கு இன்னும் வந்து யாரும் டைரக்டரும் முடிவாகல. வந்து அது ரொம்ப காலம் ஆகணும். ஒரு தரப்புல விசாரிச்சபோது இல்லைங்க, அது இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் நாள் எடுத்துக்க, 2027 அதை தாண்டி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்குள்ளே யார் வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு நெல்சனுக்கு வந்து அது கூட உறுதி செய்யப்படாத ஒரு தகவல். வந்து நெல்சன் வந்து இந்த படம் முடிச்சுட்டு எது என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அவர் அடுத்த படம் எங்கே தெரியுமா உங்களுக்கு போகிறாரு? எங்கே சார்? அல்லு அர்ஜுன் படம். அட்லி படத்துக்கு அப்புறம் இந்த படம் நெல்சன் படம். அல்லு அரவிந்த் அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, நெல்சன் கொடுத்தாச்சு. அடுத்து ஜெயிலர் 2 முடிச்சோன்னே ரஜினியோட வாழ்த்தோட அவர் தெலுங்கு கிளம்புறாரு, தமிழ் தெலுங்கு 2லையும். மிக பிரம்மாண்டமான படம் அது. அதனால நெல்சன் கிடையாது. சார், ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி சார் இருக்கு, பாத்தீங்களா? படம் வந்து இந்த வாரம் ஒரு வழக்கம் போல ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. வந்து ஆண் பாவம் பொல்லாதது, இன்னொரு படம் ஆரியன், அப்புறம் வந்து இன்னும் பாகுபலி தி எபிக், அது ஏதோ ஒரு படம்லாம் தடையாதை உடை அப்படின்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு 5-6 படம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன நிலைமைன்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் வந்திருக்குது. இட்டு அல்லது வசூல் அப்படின் பொழுது ரொம்ப 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 விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் இருக்குது. வந்து ரியோராஜ் கிட்டத்தட்ட கணக்காலங்கானங்கள்லேருந்து இருக்காரு, ஒரு பெரிய போராட்டத்தோடு இருக்காரு. சினிமாவில் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு
சிவகார்த்தியினுடைய தயாரிப்பில் வந்த படம். அவருக்கு நல்ல ஒரு பேர். அப்புறம் ஜோ, அதே ஜோ பேர் தான் இதுலேயும் வந்து அந்த மாளவிகா மனோஜ் அதில் லவ் பண்ணுவாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கு சைமன். உண்மையிலேயே வந்து இன்றைய தலைமுறை, இன்றைய 2K கிட்ஸ் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து, முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஏன்னா நம்ம செய்திகள் இப்போ மிக சமீப காலமாக அதிகப்படியான செய்திகள் என்ன, இந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அது யூடியூப்ல கூட நம்ம பார்த்து இந்த சினிமா செலிபிரிட்டிகள், பெரும்பாலும் செலிபிரிட்டிகள்லாம் அந்த விவாகரத்து பிரச்சனை வரும்போது பேசும்போது, ஏன் அதெல்லாம் பேசுறீங்க அப்படி இப்படின்னு வாங்க வந்து, எவ்வளோ நடக்குது அதெல்லாம் பேச மாட்டீங்களா, இதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு. எவ்வளோ நடக்குது உண்மையிலே, எவ்வளோ அப்ளை பண்ணிருக்காங்க, குடும்ப நல கோர்ட் முழுக்க அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த செலிபிரிட்டிகள் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகும்போது பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இது நம்ம தலைவரே செஞ்சுட்டாரு, நம்ம ஹீரோவே செஞ்சுட்டாரு, நம்முடைய ஆதர்ச நாயகனே அது வந்து பண்ணிட்டாரு போது நாம இதை பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை வரக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அது காரணம் என்னன்னா, காலகாலமா அது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இந்த படம் அதை தான் பேசுது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது வந்து, இந்த டைரக்ஷனே பிரமாதமா இருந்தது வந்து. ஒரு ஓப்பனிங்ல திருவிளையாடலுடைய சீன் ஒன்று ஓடிட்டு இருக்கோம் டிவியில. சக்தி இல்லைன்னு சிவன் இல்லை, சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை அப்படின்னு அந்த ஏபி நாகராஜனுடைய மிக பிரமாதமான ஒரு டயலாகோட ஓடி இருக்கும். அதுலேயே கதை ஓப்பன் ஆயிடுச்சு. ஹீரோ பேர் சிவா, கதாநாயகி பேர் வந்து சக்தி. ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அந்த அரேஞ்ச் மேரேஜ்க்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் வந்து அவரும் அன்னோன்யமா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. தன் மனைவியுடைய அந்த போக்கில் எதையுமே குறுக்கிடாத ஒரு நபராக இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அது வந்து ஈகோ பிரச்சனையாகி அது விவாகரத்து வரைக்கும் போகுது. இது நீங்கள் கூட நினைக்கலாம், இந்திய சினிமாவில் அடித்து துவைத்து போட்ட ஒரு கதை தானே இதில் என்ன அப்படின்னு. அதை எடுத்திருக்கிற விதம் தான் வந்து பிரமாதமான ஒரு விஷயம். நீங்கள் கதனத்தை இவ்வளோதான். அதை தாண்டி சொல்கிற விதம் ஒன்று இருக்குங்களா, அதுவும் இன்றைய காலத்துக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கதையாக சொல்லியிருக்கிறது மிக வரவேற்கத்தக்க விஷயம் வந்து. இந்த படத்தினுடைய முதல் பாதி முழுக்க ஒரு காமெடியாக போய் அதன் பிறகு எமோஷனலாக அந்த படத்தை கொண்டு போகிறாங்க வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். சார், ரியோ ராஜ் அவருடைய ஆக்டிங், அப்புறம் நம்ம விக்னேஷ்காந்த் அண்ணா அவரோட ஆக்டிங்லாம் எப்படி சார் இருந்தது? காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? உண்மையிலேயே காமெடி வந்து என்ன சொல்லுவாங்க வந்து, போகிற போக்கிலேயே போகிற ஒரு காமெடி தான் வந்து. இதுக்குன்னு காமெடின்னு இல்லை, ஒரு டைலாக்லேயே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமே டைலாக் தான் வந்து. டைலாக் அப்புறம் வந்து இந்த ஒரு இன்டர்கட் ஷாட்டு, ஒரு விவரிக்கிற ஒரு விதம் வந்து 400 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு போடுறது, ஒவ்வொரு சம்பவமாக சொல்லிட்டு வர்றாரு. ஒரு சம்பவத்துக்கும் சம்பவம் போட்டு MBAன்னு பெரிய இடத்துல இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி RJ விக்னேஷ்காந்த் வந்து அவர் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்தாலே வந்து பல பேர் தியேட்டரில் அலறுவாங்க வந்து, என்னன்னா இவர் படத்தை முடிச்சு விட்டு போயிடுவார் அப்படின்னு. அதுக்கு காரணம்னா அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி விட்டுருவாப்புல. இதில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் ரொம்ப சட்டில்டாக பண்ணியிருக்காப்புல வந்து. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று பேசி எமோஷ்னலாக பேசி ரொம்ப டச் பண்ணிடுறாரு வந்து அந்த கேரக்டர். அது ரொம்ப அளவாக அந்த மீட்டரை தாண்ட விடாமல் டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு சார். படத்தில் வந்து காமெடிக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஜென்சன் திவாகர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி சார் இருந்தது? உண்மையிலேங்க அவர் ஏற்கனவே வந்து குடும்பஸ்தன் படத்தெல்லாம் பண்ணியிருந்தாருல்ல, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டாக அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசி தட்டி போயிட்டே இருக்கிறாப்புல வந்து. ஒரு காட்சியில் வந்து அந்த ஹீரோவை பார்த்து சரக்கடிப்பியா அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னு தலையாருன்னு கட் பண்ணோடனே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முடித்தோடனே அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருப்பாங்க. உன்னுடைய சொத்து விவரம்லாம் சொல்லு அப்படின்ட்டு விக்னேஷ்காந்த் வந்து எழுதிட்டு இருப்பார். இப்போ ஒவ்வொன்றா சொல்லும் போது இவர் எழுந்துப்பார். என்ன படுபாவி வந்து இவ்வளோ பெரிய சொத்தை வச்சுட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு எனக்கு 160 ரூபா சரக்கு தானே வாங்கி கொடுத்தரும் போது தியேட்டரே ஒரு அது அந்த மாடுலேஷன் சொல்லும்போது இன்னைக்கு வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவில் பெரிய காமெடிக்கு ஒரு பஞ்சமாக இருக்குது. காமெடி நடிகர்கள் இல்லையன்ற ஒரு குறை இருக்குது. இவர் கரெக்டான ஒரு மீட்டரை பிடிச்சும் போய் இவருக்கான சரியான வாய்ப்பு வந்ததுன்னா திவாகர் எதிர்காலத்தில் நல்ல காமெடி நடிகர் அவர். சார், டூட் படமும் 2K கிட்ஸுக்கான படம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதுவும் 2K கிட்ஸுக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது டூடுன்ற ஃபிலிம் வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வந்து வந்தது சார். இந்த படம் எந்த அளவுக்கு போகும்? நீங்கள் அப்படியே திருப்பி போடுங்க சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. டூட் படத்தில் இருக்கிற பிரதீப் ரங்கநாதனை இதில் தூக்கி போட்டு இதில் ரியோ ராஜ், நான் தப்பாக சொல்ல, அதில் போட்டிருங்க வந்து. அந்த படம் என்ன ஆயிருக்குன்னா கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கும் வந்து. நான் தவறாக சொல்ல வந்து, எனக்கு நீங்கள் 1000 முறை கேட்டாலும் வந்து டியூட் வந்து ஒரு சமுதாயத்திற்கு சீர்கேடான ஒரு படம் வந்து. நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து இதை விட கம்பேர் பண்ணாதீங்க வந்து. இது வந்து சமுதாயத்திற்கான
இப்படி இருக்கிற நீங்க பசங்க தயவு செய்து இப்படி இருந்துடாதீங்கடா, வாழ்க்கை இதுதான். நீங்க வாட்டு அசால்ட்டா வந்து நீங்க போய் கோர்ட் ஏறிடாதீங்க, நீங்க வாட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. நம்ம இந்த படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியுது, விவாகரத்து அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிஞ்சு அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு அந்த செய்தி. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப்ல அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம், ப்ராக்டிக்கலா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒரு காட்சி நல்லா இருக்கும் சைமன், வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து, அது முழுசா சொல்ல வேணாம், ஹீரோ போய் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். அதுக்காக போய் அங்கே விசாரணைக்கு போகணும். வெளியே இருக்கிற விக்னேஷ்காந்த் வக்கீல், அவர் ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். வந்து இங்கே மகளிர் காவல் நிலையம், இங்கே நீ வந்திருக்கிற உன் தன்மானத்தை இங்கே கழட்டி வச்சிடணும், உன்னுடைய சூடு சொரணெல்லாம் நீ இது பண்ணிடணும், இங்கே உனக்கு என்ன கேட்டாலும் காது கேட்காத மாதிரி இருந்துடணும், அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கணும், நீ எதிர்த்து உன் கோபத்தை எதையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னா, அதுக்கு என்ன நான் எப்படிலாம் பண்ணதுக்கு என்னன்னா, சட்டம் பெண்களுக்கு சாதகமாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லி உள்ள பண்ண இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க என்னன்னா அதை தாண்டி வந்து நீங்க ஒரு விவாகரத்து அப்படின்னு அப்ளை பண்ண பிறகு அதுக்கு என்னென்னலாம் பிராக்டிக்கலான சிக்கல்கள் இருக்குது, நீங்க என்னென்னலாம் இறங்கி பண்ணி ஆகணும், ஒரு நீதிபதி எத்தனை வாய்தா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நீங்க அதை எப்படி கடந்து வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒழுங்கா கொடுத்துன்னு நடத்துங்க தம்பிங்களா. வாழ்க்கைன்ட்டு ஒரு அருமையான ஒரு விஷயம் இது. வந்து இதை ஜாலியா இருங்க. உங்களுக்குள்ள ஈகோ வந்து ஒருத்தர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஈகோலாம் தூக்கி போட்டுருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. அதாவது சுவிட்ச் போட்டாலே எல்லாமே வேலை செய்யுது, ஆனா இந்த பொம்பளைங்க அதுக்கே தயங்குறாங்க அப்படின் போது ஒரு வேலைக்காரி கேரக்டர்ல ஒரு அம்மா, அந்த சுவிட்சை கூட தம்பி ஒரு பொம்பளை தானே போடணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க. இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்குது. நீங்க டியூட் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கதை அது வந்து சைமன், அது எப்படி ஓடிச்சுன்னா பிரதிபாரங்காக ஓடிச்சா, அது வந்து என்ன சொல்றது வந்து இந்த பசங்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்ட வச்சிருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. அது எனக்கு என்ன வேணாலும் திட்டி மாட்டோம் அவங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரியான படங்களை நீங்க பாருங்க. அதை பார்க்கும்போது இதையும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு ஹீரோ வேல்யூ இல்லைனால எனக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுற வரைக்கும் ஒரு டல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தியேட்டர்ஸ்ல. வந்து ஒருவேளை நாளைக்கு நாளை மறுநாள் மவுத் டாக் அப்புறம் அந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வரும்போது இதுவாக நினைக்கிறேன். சமுதாயத்திற்கு அதுவும் இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியமான படம் இந்த படம் வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.